சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறிபிடி தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்களை, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்களை, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் டிரான்ஸ்பர் பண்றாரு. கள்ளக்குறிச்சியில போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். அதிமுக பத்தி என்னிட்ட கேக்குறீங்க? நீங்க அது அதிமுக காரங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். எனக்கு அதை பத்தி தெரியல. மற்ற கட்சிகள் கூட்டணியை பத்தி நம்ம பேச வேணாம். என்னிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட எல்லாமே ஒன்றிணைந்தாதான் இந்த வரக்கூடிய 2020 தேர்தல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவரும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனா அவங்க தரப்புல இருந்து அதாவது சொல்றாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறிபிடி தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்களை, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்களை, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஏன்னா அந்த தொண்டர்கள் எல்லாம் வெளிப்படைந்து இன்றைக்கு இரட்டையிலே இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம், இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும். அதுக்கு தானே கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க வெற்றி பெறுவதற்காக மட்டும், தேர்தலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது. மக்களை கவனித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதுல இவர் ஸ்ட்ராங்கா அதை வலியுறுத்தி அங்க முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவகுமார்ட்டெல்லாம் அவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்றுத்தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமை. தொடர்ந்து கஞ்சா இதனால டெய்லியுமே ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு. இது இப்ப போலீஸ்துறைய முதல்வட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் டிரான்ஸ்பர் பண்றாரு. கள்ளக்குறிச்சியில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சோக நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து 10 நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினாரு கள்ளச்சாராயத்தில். இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அப்படிதான் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். அதான் தினம் 2 கொலை 3 கொலை நடக்குது. இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலாவது பதில் சொல்வார் என்று நம்புகிறோம். ஏன்னா இப்ப ஏதோ ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து மக்களை விலக்கி வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 வருஷத்துல ஒன்றும் மாற்றம் வரப்போது போல இவங்களுடைய. அதனால 26ல் பெரிய மாற்றம் வரும் என்கிற நாம் நம்புகிறோம். அதிமுக பத்தி என்னிட்ட கேக்குறீங்க? நீங்க அது அதிமுக காரங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.